Exercise 2.9 la fourth sum. How many terms of the series 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. should be taken to get the sum 14,400? How many terms? அப்போ terms தான் எத்தனை கேட்டிருக்காங்க. How many terms? Termsனா என்னது? n தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே அந்த சீரீஸ் கொடுத்துட்டாங்க 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. கொடுத்துட்டு இதோட சம் அதாவது இப்படியே நம்ம எழுதுகிறோம் 1 cube plus 2 cube plus 3 cube 1 cubeனா 1 2 cubeனா 2 2s 4 4 2s 8 3 cubeனா 3 3s 9 9 3s 27 அப்போ 1 plus 8 plus 27 plus அதுக்கப்புறம் 4 cube வருமா அப்படியே ஒரு சில நம்பர்ஸ் வரும் எத்தனை டேர்ம்ஸ்னு தெரியல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா எந்தானே எத்தனை டேர்ம்ஸ் எல்லாம் அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணையில் 14,400 தட் மீன்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் இதே மாதிரி எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணையில் 14,400 கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஆனால் நமக்கு 1 cube plus 2 cube plus 3 cube plus எக்ஸெட்ரா இதுக்கு வந்துட்டு நமக்கு ஃபார்முலா இருக்குதுல்ல அப்போ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா அப்போ சொல்யூஷன் 1 cube plus 2 cube plus 3 cube plus எக்ஸெட்ரா ப்ளஸ் n cube அதான் n cubeனா எத்தனை டேர்ம்ஸ்னு தெரியல அந்த n cube வரைக்கும் ஆட் பண்ணையில் 14,400 கிடைக்குது இதில் n தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஆனால் நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் 1 cube plus 2 cube plus 3 cube plus எக்ஸெட்ரா ப்ளஸ் n cubeக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா எழுதி ஈக்குவல் டு 14,400 வச்சு என்னோடது கண்டுபிடிச்சிடலாம் இது மாதிரி சம்ஸ் நம்ம செஞ்சுருக்கோம் வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் ஓகேவா அப்போ நமக்கு 1 cube plus 2 cube plus 3 cube plus எக்ஸெட்ரா ப்ளஸ் n cube ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா n into n plus 1 by 2 ஹோல் ஸ்கொயர் இல்லையா அப்போ அதுக்கான ஃபார்முலா எழுதிட்டு ஈக்குவல் டு 14,400 இப்போ ஃபஸ்ட்டு n தானே கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு டைமாக இது கொண்டு வருவோம் ஃபஸ்ட்டு எதை கொண்டு வரணும் இந்த ஸ்கொயர் தான் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரணும் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு என்ன ஆகிடும் ஸ்கொயர் ரூட் ஆகிடும் அப்போ n into n plus 1 by 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14,400 இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லையும் செய்யலாம் லாங் டிவிஷன் மெத்தட்லையும் செய்யலாம் ஆனால் லாங் டிவிஷன்ங்கிறது கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் அது பழகிக்கிறது நல்லது ஏன்னா நம்ம செஞ்சுருக்கோம் இது மாதிரி சம்ஸ் இல்லையா நம்ம இப்போ லாஸ்ட் இயரில் செஞ்சுருப்போம் 9th 8th ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா இப்போ 14,400 லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிப்போம் லாஸ்ட்லேருந்து 2 நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இப்போ இந்த 20 24 வந்துடும் லாஸ்ட் அதுக்கப்புறம் வரையில் ஒரே ஒரு நம்பர் தான் இப்போ அது இப்போ என்ன மீனிங் இந்த 1 இருக்கா அது மட்டும் தான் தனியாக ஸ்ப்ளிட் ஆகிருக்குது அப்போ இங்கே 1 இருக்குது இந்த 1 கிடைக்க இங்கே 2 நம்பருமே நம்ம தான் எழுதணும் 2 சேம் நம்பராக இருக்கணும் அது 2 மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் கிடைக்கணும் இல்லாட்டி அதை கட்டு கம்மியாக கிடைக்கணும் இங்கே இருக்கிறது 1 தான் ஸோ 1 1 சார் 1 கிடச்சிரும் ஆனால் இங்கேயும் 1 போட்டு இங்கேயும் 1 போட்டோம் 1 1 சார் 1 அப்புறம் மைனஸ் பண்ண நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லை என்ன பண்ணுவோம் மைனஸ் தானே பண்ணுவோம் 1ல் 1 மைனஸ் பண்ணிட்டா 0 அடுத்து இங்கே இருக்க நம்பர் கீழே கொண்டு வருவோம் இதில் என்ன பண்ணுவோம் 2 நம்பர்ஸாக கொண்டு வந்துடும் ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ணது 2 2 தான் இப்போ 44 தான் இங்கே கொண்டு வருவோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இங்கே 1 மட்டும்தானே எழுதியிருந்தோம் அது கூட இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது கூட இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் இப்போ இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆகிடும் 1 2 சார் 2 இந்த 2 இங்கே எழுதிடுவோம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு நம்பர் எழுதணும் சேம் நம்பர் தான் இங்கே எழுதணும் இங்கே அப்போ ஒரு நம்பர் எழுதல இங்கே ஒரு இது கிடைக்கல இது ஃபுல்லாகவும் இங்கே எழுத போகிற நம்பர் மல்டிப்ளை பண்ணால் ஒன்று 44 கிடைக்கும் இல்லாட்டி அதை காட்டி கம்மியாக கிடைக்கணும் இங்கே ஏற்கனவே 2 எழுதிட்டோமா அப்போ அது பக்கத்தில் ஒரு 2 போட்டோம்னா அதே 2 தான் இங்கே எழுதணும் அப்போ இங்கே என்ன ஆகிடும் 22 இன்ட்டு 2 எவ்வளோ ஆகிடும் 44 இப்போ 44 கிடச்சிச்சு அதனால் இங்கேயும் 2 போடுறோம் அதே 2 இங்கே எழுதுகிறோம் இப்போ டோட்டலாக 22ல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் 22 2ஆல் மல்டிப்ளை என்ன ஆகிடும் 44 ஆகிடும் 44ல் 44 மைனஸ் பண்ணிட்டா 0 பேலன்ஸ் இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சு அடுத்த நம்பர் கீழே கொண்டு வரணும் இங்கே இருக்கிறது 0 தான் அப்போ 2 0க்கு சேர்த்து ஒரு 0 தட் மீன்ஸ் இதுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் எவ்வளோ 14,400க்கான ஸ்கொயர் ரூட் எவ்வளோன்னா 120 இதே நீங்கள் இப்போ எல்சிஎம் மற்ற ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பண்ணது இதே தான் கிடைக்கும் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அது ஆனால் இது ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடும் அதை காட்டிலும் ஏன்னா அது ரொம்ப லெங்க்த்தியாக போகல பெரிய நம்பரில் இதுனா கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் இது படிச்சுக்கணும் ஓகேவா 2 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அடுத்து இங்கே ஃபஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கிற நம்பர் என்னவோ அது இங்கே 2 நம்பர் நம்ம தான் எழுதணும் 2 சேம் நம்பராக இருக்கணும் அது 2 மல்டிப்ளை பண்ணையில் இது கிடைக்கும் இல்லாட்டி இதை கட்டி கம்மியாக இருக்கணும் அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி எழுதுவோம் அடுத்து இருக்க 2 டிஜிட்டும் கொண்டு வந்துடணும் இப்போ நீங்கள் என்ன நம்பர் இருக்கோ அது கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட் நம்பர் எழுதிடணும் அது கூட இன்னொரு நம்பர் எழுதுவோம் அதே நம்பர் தான் இங்கே எழுதணும் அப்போ இந்த 2 நம்பரையும் இங்கே எழுத நம்பரும் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும் இல்லாட்டி இதை கட்டி கம்மியாக கிடைக்கணும் இப்போ இங்கே 2 இருந்துச்சு ஒரு பக்கத்தில் ஒரு 2 போட்டு இங்கேயும் 2 போட்டுனா 22 இன்ட்டு 44 கிடச்சிடும் ஓகேவா அப்போ இதுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் என்ன கிடச்சிருச்சு 120 அதை n into n plus 1 by 2 ஈக்குவல் டு 120 அடுத்து என்ன பண்ணோம் இந்த டிவிஷனாக இருக்கட்டும் இங்கிட்டு கொண்டு வரணும் டிவிஷனாக இருக்கிறதுக்கிட்ட வர என்ன ஆகிடும் மல்டிப்ளை ஆகிடும் அப்போ n into n plus 1 ஈக்குவல் டு 120 into 2 120 into 2 எவ்வளோ 240 இப்போ n into n plus 1 ஈக்குவல் டு 240
அடுத்து இது என்ன பண்ணுவோம், இந்த எண்ணு உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம்ல, n into n n ஸ்கொயர் ப்ளஸ் 1 into n n ஈக்குவல் டு 240. அடுத்து நம்ம அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த 240 இங்கிட்டு கொண்டு வரணும். அப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அடுத்து மிடில் இது எழுதுவோம். இங்கே 2 நம்பர் எழுதணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கணும். அதேமாதிரி ரெண்டையும் ஆடோ சப்ட்ராக்டாக பண்ணால் இது கிடைக்கணும். இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறது, டேரெக்டாகவே எழுதிடலாம், நம்பர் நம்ம போட்டு பார்த்து செஞ்சிடலாம். ஈஸியாக என்ன பண்ணலான்னா, இப்போ 214 இருக்கா, இப்போ 240 நம்ம சாதாரணமாக எல்சிஎம் மெத்தட் கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரி செய்கிறோம். லாஸ்ட் 0 இருந்தால் 5லேருந்து செய்வோம். 5 எத்தனை டைம்ஸ், 4 டைம்ஸ், 5 4s 20, பேலன்ஸ் 4 வரும், 40, 8 5s 40, 48 இருக்கா, 3ல் செய்யலாம் இல்லை 2ல் செய்யலாம். நான் 3ல் செஞ்சுருக்கேன். 1 3s 3, 4னா இங்கே கேரி வருமா 18, 6 3s 18. இப்போ நமக்கு இங்கே இருக்கிற நம்பர் பாருங்கள் 16 வந்துருச்சா, இங்கே 2 நம்பர் மல்டிப்ளை பண்ண என்னது 5 3s 15. அது சாதாரண என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற எல்லா நம்பர் தானே எழுதுவோம். இப்போது நமக்கு 5 3s 15 வருதா, இங்கே 16. ஏன்னா நமக்கு இது ரெண்டையும் மைனஸாக ஆடாக பண்ணால் நமக்கு வந்து இது கிடைக்கணும், இங்கே இருக்கிற நம்பர் மல்டிப்ளை பண்ணாதான் இது கிடைக்கணும். இப்போ நமக்கு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணல 15 ஆகிடுது. அடுத்து இங்கே 16 இன்னும் செஞ்சுட்டே போகலாம், ஃபுல்லாக செய்ய வேண்டாம். இங்கே பண்ணலே 15 16 வரையில் 16 50 மைனஸ் பண்ணிட்டா 1 கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டு மல்டிப்ளையும் பண்ணி பார்க்குறோம். 15 into 16 மல்டிப்ளை பண்ணல 240 கிடைக்குது. ஏன்னா இங்கே 2 நம்பர் நம்ம தான் எழுத போகிறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை. அப்போ அப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது தான், நம்ம டேரெக்டாகவும் செஞ்சு பார்த்து எழுதலாம். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குல்ல, நமக்கு எந்த நம்பர்னு யோசிச்சுக்கலாம். ஏன்னா இப்படி செஞ்சு வரையில் 5 3s 15 16 ரெண்டையும் மைனஸ் பண்ண 1 கிடைக்குது. ஸோ அது யூஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்குறோம். 15 into 16 மல்டிப்ளை பண்ணால் 240 கிடைக்குது. ஏன்னா நம்பர் தான் நம்ம நம்பர் கண்டுபிடிக்கணும், அப்போ இங்கே இருக்கிற நம்பர் வச்சு தானே செய்ய போகிறோம். ஸோ இப்படி கண்டுபிடிக்கல ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இங்கே சைன் மைனஸ் வருது, அப்போ கண்டிப்பாக இது மைனஸ் பண்ணையில் தான் நமக்கு 1 கிடைக்கணும். ஏன்னா இங்கே மைனஸ் வரையில் என்ன மீனிங், ஒரு நம்பர் மைனஸில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸ்னால் நம்ம மைனஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் பண்ணையில் தான் 1 கிடைக்கணும் அதானே. ஆனால் இங்கே வந்துட்டு ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ பிக்கஸ்ட் நம்பருக்கு தான் ப்ளஸில் இருக்கணும். ஏன்னா பிக்கஸ்ட் நம்பர் சைன் தானே போடுவோம். அப்போ 16 மைனஸ் 15 வரும். இப்போ மைனஸ் 15 into 16 என்ன ஆகிடும், மைனஸ் 240. இதே மைனஸ் 16 + 16 என்ன ஆகிடும் 1. இப்போ கரெக்ட் ஆகிடுச்சா. இப்படி தான் நம்ம எழுதுகிறோம், இந்த இது எழுதிடுவோமா. அதுக்கப்புறம் ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் என்னவோ அதால் டிவைட் பண்ணுவோம். இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்னது n ஸ்கொயர், இப்போ டிவைடட் பை n ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர். அப்போ என்னும் n ஸ்கொயர் ஒரு எண்ணு கேன்சல் ஆகிடும், என்னும் n ஸ்கொயர் ஒரு எண்ணு கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்குது n தானே, கீழேருந்து அப்படியே எழுதுவோம். n இங்கே எது இல்லைன்னா ப்ளஸ் n + 16, அதான் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துடும். இன்ட்டு n மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. இதுக்கு பகரம் இப்படி எழுதிட்டோம், இப்போ ஃபேக்டரைஸில் எழுதிட்டோம். n + 16 இன்ட்டு n மைனஸ் 15 ஈக்குவல் டு 240. இப்போ இதை நம்ம இப்படிலாம் பண்ணுவோம்ல, மல்டிப்ளை பண்ணுவோம்ல, n எடுத்து இது 2 மல்டிப்ளை பண்ணுவோம், 16 எடுத்து இது 2 மல்டிப்ளை பண்ணுவோம்ல. பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற ரிசல்ட் இதாக தான் இருக்கும். இதை தான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம், இதான் ஃபேக்டரைஸ். இப்போ கிடச்சிருச்சு. அடுத்து தனித்தனியாக எழுதுவோம். n + 16 ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் n ஈக்குவல் டு +16 கிட்ட வரையில் -16, n மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. அப்போ n ஈக்குவல் டு -15 கிட்ட வரையில் +15 ஆகிடும். இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தானே கேட்டிருக்காங்க, அப்போ மைனஸில் ஒரு நம்பர் எடுத்துக்க மாட்டோம், நாட் பாசிபிள். அப்போ n ஈக்குவல் டு 15. தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இங்கே எழுதுகிறோம்ல, 1 cube 2 cube 3 cube அப்படியே வந்துட்டு 15 டேர்ம்ஸ்னால் 15 cube வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் ஆட் பண்ணி தான் நமக்கு 14,400 கிடைக்குது. ஸோ n ஈக்குவல் டு என்னது 15. தர்ஃபோர் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 15. இதான் ஆன்சர். இதுமாதிரி சம்ஸ் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த பேட்டர்ன் இல்லையா, ஃபார்முலா தான் வேறு, ஆனால் இந்த பேட்டர்ன் மாடல் செஞ்சுருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ 4th sum completed. Next 5th sum. 5th sum, the sum of the cubes of the first n natural numbers is 2025. Then find the value of n. சேம் சம் தான். இதுக்கு முன்னாடி 4th sum செஞ்சோல, அதில் நம்பர்ஸாக கொடுத்துட்டாங்க, 1 cube + 2 cube + 3 cube + எக்ஸெட்ரா. அது வந்துட்டு அதோட சம் வந்துட்டு 14,400 கொடுத்துட்டு n கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் சம் தான். அங்கே அந்த 1 cube 2 cubeக்கு பகரம் இங்கே வேர்டாக கொடுத்துட்டாங்க, the sum of the cubes of the first n natural numbers. தட் மீன்ஸ் என்னது இதுக்குள்ள அர்த்தமே, 1 cube + 2 cube + 3 cube + எக்ஸெட்ரா + n cube ஈக்குவல் டு 2025, அதாவது 2025 அப்படின்னு அவங்களே அந்த வேர்டில் கொடுத்துட்டாங்க நம்பருக்கு பகரம். ஓகேவா, இதுலேயும் n கண்டுபிடிக்கணும், சேம் ப்ராசஸ் தான். ஓகேவா, என்ன பண்ணுவோம், 1 cube + 2 cube + 3 cube + எக்ஸெட்ரா + n cube ஈக்குவல் டு 2025. இதுக்கான ஃபார்முலா என்னது, n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2025. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் இங்கிட்டு வரையில் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். n × n + 1/2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025 வரும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்ல, லாங் டிவிஷன் மெத்தடில் 2025 எழுதுகிறோம். லாஸ்ட்லேருந்து 2 2 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன நம்பர் ஆயிடுச்சு, 20 இருக்குது.
இங்கே 2 நம்பர் நம்ம தான் எழுதணும். 2 சேம் நம்பராக இருக்கணும். அது 2 மல்டிப்ளை பண்ணால் ஒன்று 20 கிடைக்கும், இல்லாட்டி அதை காட்டி அடுத்த ஜஸ்ட் முன்னாடி இருக்கிற ஸ்மாலர் நம்பராக இருக்கணும். அப்போ நமக்கு 5 5s ஆர்னா 25 ஆகிடும். இங்கே இருக்க 20 தான். ஸோ 4 4s ஆர் 16. ஓகேவா? அடுத்தது மைனஸ் பண்ணல என்ன ஆகிடும்? 20ல் 16 மைனஸ் பண்ணிட்டா 4. அடுத்து இருக்க இந்த 25 கீழே கொண்டு வந்துடும். 425 ஆகிடும். அடுத்து இங்கே என்ன நம்பர் எழுதியிருக்குமோ அது கூட இன்டூ 2 பண்ணணும். 4 2s ஆர் 8. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு நம்பர் எழுதுகிறோம். சேம் நம்பர் தான் இங்கே எழுதணும். இங்கே இருக்கிற டோட்டல் நம்பரையும் இங்கே இப்போ எழுதணும்ல அந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் ஒன்று 425 கிடைக்கும், இல்லாட்டி அதை காட்டி கம்மியான நம்பராக இருக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே 5 இருக்கனால நம்ம இங்கே 80 தானே இருக்குது. 81 82 80 81 80 போட மாட்டோம். எப்படின்னா இங்கே 0 போட மாட்டோம்ல. ஏன்னா 80 கூட 0 மல்டிப்ளை பண்ணால் ஃபுல்லாக 0 ஆகிடும். 81லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 81 ஏன்னா இங்கே 1னா இங்கே 1 81 × 1 81. இங்கே 2 போட்டோம்னா இங்கே 2 82 × 2 அப்படி பண்ணியே பார்க்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது லாஸ்ட் 5னால 5 டேபிள் அப்படிங்கும்போது 5 போடுறோம். அப்போ 85 × 5 85 × 5 பண்ணாலும் கரெக்டாக 425 கிடைக்குது. ஸோ இங்கே 5 போடுறோம், இங்கேயும் 5 போடுறோம். 425 கிடச்சிச்சு. மைனஸ் பண்ணல 0. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் எவ்வளோ? 45. அதான் இங்கே எழுதியிருக்கோம். n × n+1/2 = 45. டிவிஷனாக இருக்கிறது இங்கிட்டு வரையில் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். n × n+1 = 45 × 2. n × n+1 = 90. அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். n × n n² + 1 × n n = 90. அடுத்து இந்த 90 இங்கிட்டு கொண்டு வருவோம்ல. n² + n - 90 = 0. அடுத்து என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவோம். n² × -90 -90 n². உள்ளே வந்துட்டு என்னன்னு எழுதுவோம். அதான் இங்கே 2 நம்பர் எழுதணும். 2 மல்டிப்ளை பண்ணால் 90 கிடைக்கணும். அதே ஆட் இங்கே மைனஸ் வரனால கண்டிப்பாக இது 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்கணும். நமக்கு இது பார்க்க இது டக்குன்னு தெரிஞ்சிடும். என்ன 9 10s 10 9s 90 தானே? அது டக்குன்னு தெரிஞ்சிடும். 10ல் 9 மைனஸ் பண்ணிட்டு 1ன்னு அல்லாமல் நம்ம போன சம் மாதிரி செய்யலாம். இப்போ 90 இருக்குதா? 5 டேபிள் தான் பண்ணுவோம். 5 டேபிள் பண்ணல நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும்? 90 போது ஃபஸ்ட்டு 9 மட்டும் தான் எடுப்போம். இங்கே ஏதோ ஓகேவா? இங்கே நம்பர் மாற்றி போட்டிருந்தேன். இப்போ 90 இருக்கா? நான் இங்கே இது பண்ணதே தப்பாயிடுச்சாதான். அப்போ 5 டேபிளில் பண்ணையில் 1 5s ஆர் 5 கேரியர் 4 வரும். 40 8 5s ஆர் 40 18 வருது. 8னா 3 டேபிளையும் பண்ணலாம், 2 டேபிளையும் பண்ணலாம். 2 டேபிளும் போது 9 2s ஆர் 18 இல்லையா? அப்போ இங்கே என்ன ஆயிடுது? 5 2s ஆர் 10. இங்கே நமக்கு என்ன இருக்குது? 9. 10 × 9 19 ஆகிடுமா? 10ல் 9 மைனஸ் பண்ணிட்டாலும் 1 கிடைக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு 5 2s ஆர் 10 × 9 19 ஆகிடுமா? அப்போ 10 ஆனால் இங்கே வருது ப்ளஸ் நம்பர் வருது. ஸோ +10 தான் -9 வரணும். ஓகேவா? அப்போ 10n - 9n. ஓகேவா? அப்போ 10 9s 90 +× -90 n × n n² ஆகிடும். அப்போ நமக்கு 10nலேருந்து 9n மைனஸ் பண்ணிட்டோம்னா 1n n. ஓகே தானே? இதில் டவுட் இல்லைல்ல? இதுமாதிரி சம் நம்ம செஞ்சுருக்கோம் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்னவோ அதால் இங்கே டிவைட் பண்ணுவோம். n²/n². என்னும் n² ஒரு எண்ணும் கேன்சல் ஆகிடும். என்னும் n² ஒரு எண்ணும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? n + 10 × n - 9 = 0. அதான் இதோட ஃபேக்டரைஸ் தான் இது. அடுத்து தனித்தனியாக எழுதுவோம். n + 10 = 0. தட் மீன்ஸ் n = +10 = கன்சிடர் வரையில் -10 ஆகும். அடுத்து n - 9 = 0. n = 9. ஆனால் நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெகட்டிவ் நம்பர் வராது. நாட் பாசிபிள்னு எழுதுகிறோம். அப்போ n = 9. therefore n = 9 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். தட் மீன்ஸ் 1³ + 2³ + 3³ இப்படியே எழுதும்ல. 9³ வரைக்கும் செய்யறது 20 25 கிடைக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ என்னோட என்னது? n = நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ? 9. ஸோ 5th சம்மும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 4th 5th சேம் பேட்டர்ன். ஓகேவா? அது 2 ஈஸியாக முடிச்சிடலாம்.